Hi friends, I'm Vetuvenki. I'm back. என்னடா இவ்வளோ நாள் வீடியோ எதுவுமே போடலையே கேட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. நிறைய பேர் பர்சனல் சேட்லையுமே என்கிட்ட கேட்டிருந்தீங்க, கால் பண்ணியும் கேட்டிருந்தீங்க. லைக் கேட்டவங்ககிட்ட பதில் சொல்லியிருந்தேன், கேட்காத உங்ககிட்டயுமே சொல்லுவோம்ல. இவ்வளோ நாள் வேலைக்கு போயிருந்தேன், வேலை பிடிக்கல, சம்திங் லைக் தட், அது ரிசைன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே ரெகுலரான சப்ஜெக்ட் வீடியோஸ் ஆர் பெட்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ், ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் நம்மளுடைய யூடியூப்பில் இனிமேல் ரெகுலராக வரும். லைக் இன்றைக்கி என்ன மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிசாட் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தோ கம்மிங் சண்டே 26th எக்ஸாம். ஸோ அப்ளை பண்ணி அட்டன் பண்ணி எழுத போகிற எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி பெஸ்ட். ஸோ நல்லபடியாக பண்ணிட்டு வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நான் 2026 தான் அட்டன் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த அட்டம்ப்ட்டுக்கு நான் கொடுக்க போகிறதுக்கு ப்ரிப்பரேஷன் சிசாட்டும் நான் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறேன். நான் என்னமே நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் ஃபீல் பண்ணிட்டும் இருப்பாங்க, பண்ணவும் செய்வாங்க. ஸோ ஃபார் அவங்களுக்காக சிசாட்டை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், நான் எப்படி அதுக்கு நோட்ஸ் எடுத்துருக்கேன் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ எந்த மாதிரி அப்ரோச் பண்ண போகிறேன், பிகாஸ் நான் வந்து கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பட் அனலைஸ் பண்ணி ஜென்ரலாக இருக்க ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேருக்கு சிசெட்ல என்ன நிறைய இருக்கு, காம்படிஷன் இருக்கு, நியூமெரிக்கல் ரீசனிங் இருக்கு, லாஜிக்கல் ரீசனிங் இருக்கு. ஸோ இதை தாண்டி இதுக்குள்ள என்ன இருக்கு, சப்டாப்ஷன் அப்படின்றது நிறைய இருக்கும். ஸோ ஃபார் இட் நான் அதை வந்து உங்களுக்கு இப்போ ஷோகேஸ் பண்றேன், பாருங்க. ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோவே. சி கைஸ், இதுதான் நம்மளுடைய சிலபஸ். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸோடைய GS2, அதாவது சிசாட்டோடைய சிலபஸ். ஃபர்ஸ்ட் ஒன் காம்படிஷன், செகண்ட் ஒன் interpersonal skills and including communication skills, logical reasoning and analytical ability, decision making, problem solving, general mental ability, and then one second, and basic numerics. லைக் இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான். நம்பர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப், ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட், அது எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் தான். டேட்டா இன்டர்பிரேஷன், சார்ட்டு, பார் டயக்ராமு, கிராஃபிக்ஸ், டேபிள்ஸ், லைக் இதெல்லாம் பிவிக்யூ பார்த்தா என்னது இது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். லைக் இன் ஃபியூச்சர் நம்ம பிவிக்யூமே சால்வ் பண்ணுவோம், அதுக்கான வீடியோஸுமே போடுவோம். லைக் உங்கள் சைட்லையுமே நீங்கள் வீடியோஸ் லைக் சம்ஸ் போட்டு பாருங்க. டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க, நான் என் நம்பரையுமே தரேன். டாபிக்ஸ் லைக் என்னன்னா காம்பரேஷன், பேசிக் நியூமரிக்ஸ், ரீசனிங். இப்போ இது வந்து 80 மார்க்குக்கு. ஸோ எப்படி பார்த்தாலுமே லைக் நான் இதோ பென் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ 80 மார்க்குக்கு தான் நம்ம டெஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின்ஸே இருக்க போகுது. ஆனால் ஆன் ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 27 நியூமெரிக்கல், சாரி 27 காம்படிஷன்ஸ் இருக்கு. காம்படிஷன் 27 வருது. ஸோ அப்போ 27ல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 10 ஈஸியாக இருக்கு, 10 மாடரேட்டாக இருக்கு, அண்ட் ஆவரேஜ் ஆஃப் 7 to 10 கொஸ்டின்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கு. ஸோ காம்படிஷன் இந்த மாதிரி வருது. இப்போ வந்து பேசிக் நம்பர்ஸ், அந்த நம்பர், பேசிக் நியூமரிக்ஸ் அண்ட் ரீசனிங், அது பார்த்தீங்கன்னா 53 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வருது. காம்படிஷன் மட்டும்தான் 27. அண்ட் தென் ரீசனிங், நம்பர்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 53 இருக்கு. ஆல்மோஸ்ட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 30 வந்து ஈஸியாக இருக்கு, 10 மீடியமாக இருக்கு. ஓகே, இட்ஸ் மேக் இட் ஈஸி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. 13 வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இந்த காம்படிஷனில் வந்து டிஃபிகல்ட்டியாக இருக்க இதை அப்படியே விட்டுருவோம், இதுலேயுமே அப்படியே விட்டுடலாம். நம்மளுக்கு தேவை 27 அக்யூரேட்டாக கரெக்டாக இருக்குன்னா 80ல் நம்மளுக்கு 200 மார்க்குக்கு டெஸ்ட், 80 கொஸ்டின்ஸு 200 மார்க்குக்கு. அதில் 27 கொஸ்டின் கரெக்டாக இருந்தால் 33%, தட் கால்டு 66 மார்க்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணுறோம். நம்மளுக்கு அவ்வளோதான் வேணுமே. 50% கூட தேவையில்ல, 33% இருந்தாலே போதும். ஸோ நான் வந்து அப்போ 27 காம்படிஷன் வந்து நான் 27மே போட்டு நான் சூப்பராக பண்ணிடுவேன்
அப்படின்ட்டு இருக்கவங்க இருப்பீங்க. பட் போக போக இதுலயே பார்த்தீங்கன்னா 10 டிஃபிகல்ட்டிட்டு நம்மளுக்கு கிளியர் கட்டா தெரியுது. ஸோ நம்ம சம்ஸ்லயுமே இறங்கி ஆகணும். ரீசனிங்ஸ்லுமே நம்ம இறங்கி தான் ஆகணும். லைக் இன்னும் நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போம். ஸோ இப்போ இதுல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேசிக் நியூமெரிக்ஸ்ன்னு நான் சொல்லியிருப்பேன். அதுல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம். அதுல யூனிட் டிஜிட், நம்பர் ஆஃப் ஜீரோஸ், ரிமைண்டர்ஸ், ஃபேக்டர்ஸ், லைக் இதெல்லாமே வந்து அதில் கவர் ஆகிடும். அப்புறம் எல்சிஎம், ஹெச்எஃப், அரித்மெட்டிக் ப்ரோக்ரேஷன், ஜாமெட்ரிக் ப்ரோக்ரேஷன், சிம்பிளிஃபிகேஷன், ஆவரேஜ், மிக்சர் அண்ட் அலிகேஷன், டைம் அண்ட் ஒர்க், பைப்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ், டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ். அதில் ட்ரெயின் வச்சு போட்டை வச்சு சம்ஸ் வரும். பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், அந்த மாதிரி சம்ஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸு, ஏஜ், டீச்சருக்கு எவ்வளோ ஏஜ் இருக்குன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ இருக்கும், அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ ஏஜ்னா அந்த மாதிரி சம்ஸு. அண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், மென்சுரேஷன், ப்ராபபிலிட்டி ஆஃப் பெர்கம்னேஷன் அண்ட் கம்பேஷன். இது வந்து 2024 கேட்கல. பட் 25ல இப்போ இந்த அட்டெம்ப்ட் கேட்க மாட்டான்னு நம்மளால சொல்ல முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் யூபிஎஸ்சி. அண்ட் தென் 12th வந்து டேட்டா இன்டர்பிரேஷன். இது வந்து பேசிக் நியூமெரிக்ஸ். நான் இந்த பிடிஎஃப் யாருக்கா வேணும்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க. டெலகிராம் ஆர் இன்ஸ்டாகிராம் ஆர் வாட்ஸ்அப், எனிதிங் இஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அது உங்களுக்கு டிஎம் பண்ணி விடுறேன். கமெண்ட் கூட பண்ணுங்க. நான் உங்களுக்கு என் பர்சனல் நம்பர் அனுப்புகிறேன். அதில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் அனுப்பிச்சி விட்றேன். அண்ட் தென் ரீசனிங் பார்த்தீங்கன்னா அல்த்மெரிக் சீரீஸு, டைரக்ஷன்ஸ், கியூப்ஸு, சிலாஜம்ஸ். சிலாஜம்ஸ்னா ஆல் கேட் ஆர் டேபிள், ஆல் டேபிள் ஆர் பைக், லைக் தட், அந்த மாதிரி. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், அது சர்க்குலர் வரும், லீனியர் வரும். ஆர்டரிங் அண்ட் ரேங்கிங்கு, கோடிங் அண்ட் டீகோடிங், ஆல்ஃபபெட்ஸை மாற்றி மாற்றி போடுற மாதிரி வரும். டேட்டா இன்சஃபிஷியன்ட், பிளட் ரிலேஷன், கிளாக்கு, கேலண்டர். ஸோ கேலண்டர் சம்மு கொஞ்சம் நல்லாவே பார்க்கணும். ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இப்படி இருந்தால் இப்படி அசம்ஷனில் கேட்கறது. ஸோ இந்த மாதிரியும் நம்மளுக்கு சம்ஸ் வரும். இப்போ என்னன்னா லைக் நான் ஒரு பேசிக்காக ஒரு ஃபார்மேட்டில் 2023ல எப்படி இருக்கு, 24ல எப்படி இருக்கு அப்படின்றத என்னுடைய லெவல் ஆஃப் நாலேஜுக்கு நான் பண்ணியிருக்கேன். அது மட்டுமே போதாது, நீங்க உங்க சைட்லயுமே எஃபோர்ட் போடுங்க. லைக் நான் இப்போ அதையுமே ஷோகேஸ் பண்றேன். யா, திஸ் இஸ் லைக் டாபிக் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா 27 கேட்டிருக்காங்க. எப்போ 2023ல 24லுமே 27 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. யூனிட் டிஜிட், ஃபேக்டர்ஸ், ஹெச்எஃப், நம்பர் ஆஃப் ஜீரோஸ், ரிமைண்டர்ஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1, 2 கேட்கவே இல்லை. ஹெச்எஃப் லைக் இதை வந்து அனலைஸ் பண்ணணும். இப்போ நம்பர் சிஸ்டம்குள்ள நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 11, 23 கேட்டிருக்காங்க. 2024ல பார்த்தீங்கன்னா 13 கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க்கு 1 கேட்டிருக்காங்க போன வருஷம். இந்த வருஷம் 2 கேட்டிருக்காங்க. லைக் இதை வந்து இதில் பார்த்தீங்கன்னா லைக் இந்த பர்சன்டேஜ் இல்லைன்னா பாருங்க 0. 23ல கேட்கவே இல்லை. பட் ஆனால் 24ல 5 சம் கேட்டிருக்கான். 23 அனலைஸ் பண்ணிட்டு அதான் கேட்கவே இல்லையே அப்டேட் விட்டுருந்தா 5 கொஸ்டின்ஸ் நம்ம அப்படியே லூஸ் பண்ணியிருப்போம். இல்லை கெஸ் பண்ணோன்ற பேரில் நெகட்டிவாக போயிருப்போம். ஸோ ஃபார் இட் எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும். பிவேக்யூ எல்லாத்தையுமே 2014லேருந்து எல்லா பிவேக்யூ சிசெட் கொஸ்டின்ஸுமே எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். லைக் நெக்ஸ்ட் பேப்பரில் நெக்ஸ்ட் பேஜில் காமிக்கிறேன் பாருங்க. ஹவு டு ஸ்டார்ட். நான் எப்படி அதை படிக்க ஆரம்பிக்கிறது, என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலபஸை ரெஃபர் பண்ணணும். இப்போ தான் உங்களுக்கு மேலே சிலபஸ் காமிச்சேன். ஸோ அதை வச்சு நம்ம சிலபஸில் பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா ஃபைண்ட் த கரண்ட் ட்ரெண்ட் ஆஃப் யூபிஎஸ்சி. டு பிவைக்யூவை தான் அது ட்ரெண்டை வச்சு அனலைஸ் பண்ண முடியும். இப்போ யூபிஎஸ்சி என்ன ட்ரெண்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பிவைக்யூ தான் நம்மள்கிட்ட இருக்க ஒரே சோர்ஸ். ஸோ அந்த சிசாட்டோடைய கொஸ்டின் பேங்கோடைய கம்பைலேஷன் என்கிட்ட பிடிஎஃபாகவும் இருக்கு. இல்லை நான் புக்கு வச்சிருக்கேன், நான் இந்த மாதிரி ஆன்லைனில் பார்த்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், இகாமர்ஸில் பார்த்து வாங்கியிருக்கேனாலுமே குட். பட் பிவைக்யூ கொஸ்டின் பேப்பர் சிசாட்டுக்கு ஜிஎஸ்க்கும்
பட் இப்போ நம்ம சிசாட்டை பேசுறதுனால சொல்றேன். அதை அனலைஸ் பண்ணி தான் ஆகணும். செல்ஃப் எவாலுவேட் யுவர் செல்ஃப். நம்ம அதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த லெவல்ல இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் பாயிண்டே பார்த்தீங்கன்னா நோ வேர் யூ ஆர் ஸ்டாண்டிங். நான் எந்த லெவல்ல இருக்கேன், நான் இது பண்ண முடியும், காம்படிஷன்ல எனக்கு சூப்பராக வருதா, இல்லை ஆப்டிடியூட்ல வருதா, இல்லை ரீசனிங்ல வருதா, அதை கொஞ்சம் நம்ம நல்லா அனலைஸ் பர்சனலைஸ்ல பண்ணிக்கிட்டு எது என்னோட ஸ்ட்ராங் ஏரியா, எது என்னோட வீக் ஏரியா அப்படின்றத கிளியர் கட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் ஹவு டு ஸ்டடி. ஸோ நான் சொன்னதுதான், கவர் ஆல் தி டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம படிச்சிருக்கணும். நோ தி ஃபண்டமெண்டல்ஸ். ஃபண்டமெண்டல்னா லைக் இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டாலாம் இல்லை. நம்ம தான் யூனிட் டிஜிட் இருக்குன்னா இப்போ யூனிட் டிஜிட் எப்படி பண்ணணும், ஓகே 0 1 5 6 வந்தால் அதே யூனிட் டிஜிட் தான் நம்மளுக்கு ஆன்சராகவே இருக்கும் அப்படின்றது இப்போ நம்ம மைண்டுக்குள்ளே ப்ராசஸ் பண்ணணும். யூனிட் டிஜிட்னா இப்படி இருக்கும், நம்பர் ஆஃப் ஜீரோஸ், இப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எப்படி இருக்கும், அப்போ என்ன ரெண்டு கம்பைனேஷன்ஸ் இருந்தால் 0 வரும். 2 × 5 10. ஓகே, அப்போ 2ம் 5ம் வந்தால் 0 வருது அப்படின்றது நம்ம பிரெயினுக்குள்ள நம்ம அந்த கொஸ்டினை பார்க்கும்போதே அந்த ஃபண்டமெண்டல் ஆஃப் பேசிக்ஸ் நம்மளுக்கு ஓடணும். லைக் என்னடா எதுவுமே 2 × 5லாம் பேசியே புதுசாக வரவங்களுக்கு அப்படி இருக்கலாம். ஸோ நம்ம இன்னும் ஃபியூச்சரில் சம்ஸ் பார்க்க 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 வரும். அதை நாம் சும்மா யூடியூப்ல பார்க்கறதோ இல்லை யாராவது போட்டு கொடுத்த ரெஃபர் பண்ணிக்கிறதோ போதாது. நம்ம செல்ஃபாக எடுத்து போட்டு படித்து பார்க்கணும். அண்ட் தென் ரெகுலர் ப்ரிப்பரேஷன் டெய்லி 1 ஹவர். இப்போ என்ன இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா 20, லைக் 20 தான். இன்னும் இன்னிலேருந்து டெய்லி 1 ஹவர் 1 ஹவர் டெய்லி சிசாட்டுக்கிட்டு ஒதுக்குனாலே நீங்கள் சிசாட்டில் மாஸ்டர் ஆகிடலாம். அண்ட் தென் டேக் வேரியஸ் டெஸ்ட். டெய்லி ஒரு டெஸ்ட், அதாவது ஒரு கொஸ்டின் இப்போ கொஸ்டின் பேப்பரில் பார்த்து யூடியூப்ல இருந்து ஆன்சர் இல்லை கூகுள் ஷீட்ல இருந்து ஆன்சர் எடுக்கக்கூடாது. நம்ம அதை போட்டு 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 பார்க்கணும். இன்னும் எக்ஸாம் டைம் அப்போ விஷன் வாட்சிதான், நான் எந்த அகாடமியும் மென்ஷன் பண்ணல, பட் எந்த உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி அகாடமியில் ஒரு டெஸ்ட் சீரிஸ் போட்டு அதில் இது பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கிளியர் கட்டாக இருக்கும். இம்ப்ரூவ் யுவர் அக்குரேசி லெவல். அந்த டெஸ்ட்டை வச்சு தான் நம்மளுடைய அக்குரேசியை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இது எங்கள் மைண்டில் தெரியுது அப்படின்னு நம்மளால பண்ண முடியாது. ஸோ கண்டினியூஸ்லி சால்வ் தி பிவேக்யூ. என்னதான் டெஸ்ட் சீரீஸ் என்னதான் பண்ணாலுமே பிவேக்யூவை அனலைஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு ஒரு ஆப்ஷனு கிடையாது. அண்ட் தென் இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3 டைப் தான். இதில் நம்ம யூபிஎஸ்சி சிசாட்டில் 3 டைப்: ஈஸி, மாடரேட், டிஃபிகல்ட். நம்ம டிஃபிகல்ட்டுன்ற ஒரு டாப்பிக்கை அப்படியே விட்டுருவோம். லைக் டிஃபிகல்ட்டின்ற ஒரே ஒரு இதை அப்படியே விட்டுட்டாலுமே ஈஸி அண்ட் மாடரேட் இதுலேயே நம்மளுக்கு சாலிடாக 50 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கவர் ஆகிடும். ஸோ 50 கொஸ்டின் இதில் நம்ம அண்ட் ஆவரேஜாக 27 கொஸ்டின் கரெக்டாக இருந்தாலே போதும், நம்ம கிளியர். ஸோ இந்த 27 கொஸ்டின் கரெக்ட் ஆகிறதுக்கு தான் நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். தென் ஃபியூச்சரில் வர ஒவ்வொரு சம்முமே அப்படி தான் இருக்க போது, நம்ம அதை தான் ப்ராக்டிஸும் பண்ண போகிறோம். லைக் இப்போ நான் ஒரு மாடல் சம் எப்படி அவன் கேட்டுருக்கான் அப்படின்றத நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்க. லைக் a bank employee driver. One second. Yeah, okay, fine. Yeah, bank employee drive 10 kilometers towards south from your house. 10 kilometers south. ஓகேவா? கீழே 10, இங்க 10. ஓகே. And turn left and drive another 20 kilometer. ஸோ அவங்க இங்கேருந்து அப்படியே வராங்கன்னா லெஃப்டில் 20 கிலோமீட்டர் அண்ட் டேக் லெஃப்ட் அகெயின் லெஃப்ட் வந்து 40 கிலோமீட்டர். ஸோ இந்த 10க்கும் இதுக்கும் கரெக்டாக நீங்கள் அதை போட்டுக்கணும், 40 கிலோமீட்டர். ஓகே. அண்ட் தென் அடுத்த பாயிண்ட் என்ன? தென் ஷி டர்ன் ரைட் அண்ட் டிரைவ் 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டருக்கு. அண்ட் ஷி அகெயின் டர்ன் இன்டு தி ரைட் டிரைவ் அனதர் 30 கிலோமீட்டர். 30 கிலோமீட்டர்.
இங்க 10 இந்த சைடு 10 இருக்கு, இந்த சைடுல 40னா 10 இங்க தான் வரும். இது 5. ஓகேவா? And then she again turn into a right arrive and 30 kilometer போட்டுட்டோம். To reach a bank where she is work. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அண்ட் பேங்க் அண்டர் ஹவுஸ். நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டா இப்போ எண்ணி பார்த்தா இங்க வந்து நம்மளுக்கு கீழே 20 தெரியும், மேலே 5 தெரியும், 25. ஸோ ஆன்சர் பி. இதுதான் கான்செப்ட். இப்படி தான் இருக்கவே போகுது யூபிஎஸ்சி.